இதனால கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். ஆறுதலுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் ஆயுசு நாட்கள் அதிகம். ஆறுதலுக்கு இடம் கொடாதவர்கள், தேவனுடைய ஆறுதலை குறித்து சொல்லுகிறேன், அற்ப ஆயுசிலே மரித்து போகிறார்கள். ஆறுதலுக்கு இடம் கொடுத்த ஈசாக்கு 180 வருஷம் வாழ்ந்தார். தன் மனைவியை நேசித்தான், தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். ஆனால் யாக்கோபு ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவில்லை. தகப்பனை காட்டிலும் 33 வருடங்கள் முன்பாகவே அவன் மரித்து போய்விட்டான். ஆறுதலுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆறுதலுக்கு இடம் கொடாதவர்கள் பெருக்கம் தடைபடுகிறது. என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி மனாசே இப்ராஹிம் என்று பெயரிட்டு வருத்தங்களை மறக்கிறான். சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே பலுகி பெறுகிறான் யோசேப்பு. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆறுதலுக்கு இடம் கொடாத எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது என்று புலம்பி அவனுடைய முன்னேற்றம் தடைபடுவது என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு சபை வளர வேண்டுமானால், குடும்பம் வளர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் ஆறுதலை பெற்று சபைகள் வளர்ந்து பெருகின என்று வேதம் சொல்ல. வளர்ச்சி, ஆறுதலிலே வளர்ச்சி இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா தேவன் ஆறுதல் சொல்லுகிற மாத்திரம் கிடையாது, ஆறுதல் செய்கிற தேவன். இந்த நாள்ல கூட ஆறுதலுக்கு இடம் கொடுத்தவர்கள், ஆறுதலுக்கு இடம் கொடாதவர்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் இந்த யோசிப்பு நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகமம் 37, 35, 36. அவனுடைய குமாரன் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் என் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காய் அழுது கொண்டிருந்தான். முதலாவது முந்தின 34ஆம் வசனத்துல புலம்பிக் கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான். 36, அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகி போத்திபார் இடத்தில் விற்றார்கள். நல்ல கவனிங்க, இந்த சோர்வு, டிப்ரெஷனுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் ஃபியர், பயம். பயம் என்றால் ஃபியர், FEAR. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க? ஃபால்ஸ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் ரியாலிட்டி. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் ரியாலிட்டி. உண்மைக்கு புறம்பான அத்தாட்சிகளை காண்பித்து சோர்வுக்குள் நடத்துவதற்கு பெயர் தான் பயம், ஃபியர். இவன் போத்திபாரத்தில் விற்கப்படுகிறான். ஆனால் இங்கே ஒரு காட்சி நடக்கு. திரைக்கு பின்னால் யோசேப்பு எகிப்திலே போத்திபார் வீட்டில விற்கப்படுகிறான். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அங்கி கிழிக்கப்பட்டு ரத்தம் துவைக்கப்பட்டு உன்னுடைய குமாரன் பீருண்டு போனான். பெரிய தீர்க்கதரிசி தேவனிடமாவது கேட்டிருக்கலாம். 12 பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது பின்னால்கள்ல பார்க்கலாம். பெயர் சபாவில எகிப்துக்கு போவான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். நீ போ, யோசேப்பும் கண்ணில் முடுவான். அநேக நேரம் தேவனிடம் விசாரிக்கிறாள். இவனுடைய தாய் தேவனிடம் விசாரிக்கல. வயிற்றுல 2 சந்ததி யாக்கோபு ஏசா உருவாக்கப்படுகிறார்கள். மூத்தவன் இளையவனை சேமிப்பான். ஏற்கனவே இந்த குடும்பம் தேவனிடம் விசாரிக்கிற ஒரு குடும்பம். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட பொய்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு துஷ்டமா, இவன் ஏசாவுக்கும் ஈசாவுக்கும் துஷ்டனா இருந்தபடினால கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் என்று பார்க்கலாம். ஆறுதலுக்கு இடம் கொடாத யாக்கோபு கிட்டத்தட்ட 147 வயதுல மரித்து போகிறேன். தகப்பனாய் விட 33 வயது முன்னதான். ஆனால் ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று போட்டிருக்கு. அப்போ ஆறுதலுக்கு இடம் கொடுத்த ஈசாக்கு, ஆறுதலுக்கு இடம் கொடாத யாக்கோபு
ஆறுதலுக்கு இடம் கொடுத்த யோசேப்பு என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினான். தேவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே வைக்க வேண்டியதை வைத்து நம்முடைய பாரங்கள் கவலைகளை வைக்கும் பொழுது, எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொள்ள அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று போட்டிருக்க. அன்னால் வைக்க வேண்டியதை வைத்தால், எடுக்க வேண்டியதை எடுத்தால், பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்போ ஆறுதலுக்கு இடம் கொடுத்த அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டானது. ஆறுதலுக்கு இடம் கொடுத்த யோசேப்பு வாழ்க்கையில தேவன் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி, மூத்தவனுக்கு மனாசே, இளையவனுக்கு எப்ராயிம் என்று சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று பெருக்கம் அங்கே உண்டாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் வருத்தங்கள், பாரங்கள், நெருங்கி நிற்கிற பாரங்கள் யாவையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவருமாக, முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி, பிரச்சனைகள் நடுவே இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெருக்கமும் உயர்வும் மேன்மையும் உண்டாகும். என் சஞ்சலங்கள் நிறுத்து பார்த்தா கடற்கரை மணலை பார்க்கலாம் அதிகம் தாவீது சொல்றான். ஆனா அவன் சொல்றான், தாவீது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவர் என்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோது என்னை தள்ளாட விட்டார்னு சங்கீதங்களை பாடுகிறார். அவ்வளவு அதான் சொல்றான், இல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாம, வருத்தப்படாம, துக்கப்படாம ஆறுதலுக்கு இடம் கொடுங்க. எல்லாவற்றையும் குறித்து சோதரத்தோடைய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க சிந்தை ஆட்கொள்ளும் என்று அவள் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுக்கு அவ்வளவு துக்கம், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. நான் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே ஒலிவை மலைக்கு அவர் ஏறி போனார். தேவ சமாதானத்தால் நிறைந்திருந்தார். சேவன் வாலிபன், கல்லுகள் எப்பக்கமும் கல்லுகள் அவனை வந்து தாக்கின. ஆனால் தேவனை நோக்கி பார்த்து அவன் தொழுது கொண்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆயுசு நாட்கள் பெருகுகிறது, பெருக்கம் உண்டாகிறது, தேவ சமாதான சிந்தை ஆட்கொள்ளுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனை கம்பீரித்து பாட முடிகிறது. எப்படி ஆறுதல் அடைவது? ஒரு 5-6 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். இயேசுவை நேசிக்கும் பொழுது ஆறுதல் அடையும். ஆதியாகமம் 24 ஈசாக்கு தன் மனைவியை நேசித்தான், தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். மனைவியை நேசிக்கும் பொழுது ஆறுதல் கிடைக்கும். ஆனால் இயேசுவை நேசிக்கும் பொழுது ஆறுதல் நதியளவு கடந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வாக்கியங்களால் உண்டாகும் பொறுமையும் ஆறுதலும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் ரோமர்ல உடைய வேதமே மனமகிழ்ச்சி, உடைய வேத மனமகிழ்ச்சியா இராததால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். துக்கம் நம்மை அழிக்கக்கூடியது, வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது, ஆறுதல் தரக்கூடியது. ஏசாயா 28:11 பரியாச உதறலினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். மாத்திரமில்லை, ஐக்கியத்தினால் உண்டாகிற ஆறுதல், ஆவியானவரால் உண்டாகிற, அந்நிய பாஷையினால் உண்டாகிற ஆறுதல், ஐக்கிய தீத்துவை கண்டதனால ஆறுதல் அடைந்தோம். பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கு அமைதியில்லா இருந்தது, அவளை கண்டவுடன் எனக்கு ஆறுதல். பரிசுத்த ஆவியானவராலே சபைகள் ஆறுதல் அடைந்து பக்தி உரித்து அடைந்து பெருகின. ஆவியானவர் சபையில அசைக்கும் பொழுது, குடும்பங்கள் அசைவாடும் பொழுது ஆறுதல் அடைந்து பக்தி விருத்தி அடையணும். கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நீங்க 2 Corinthians 1 பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா சகல விதமான ஆறுதலின் தேவன், அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில கூட தேவன் ஆறுதல் செய்ய இடம் கொடுங்க. யாக்கோபு போல நாட்களை காலங்களை கடத்தி விட வேண்டாம். தேவனுடைய ஆறுதல் உங்களை தேற்றும், ஆற்றும், தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாக்கோபை போல ஆறுதலுக்கு இடம் கொடாதபடி, ஆண்டவரே, தன்னை தானே புலம்பிக் கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனா ஈசாக்கு ஆறுதலுக்கு இடம் கொடுத்தான், யோசேப்பு ஆறுதலுக்கு இடம் கொடுத்தான். ஆண்டவராகிய இயேசு, பவுல் ஆறுதலால் நிறைந்திருக்கிறோம், பொருந்தியரே எங்கள் உள்ளம் பூரித்திருக்கிறது என்று ஆறுதலுக்கு இடம் கொடுத்தது போல, ஆண்டவரே, உங்கள் மீது எங்கள் பாரங்களை, பொருளாதார பாரங்களை, நெருக்கடிகளை, கர்த்தாவே, குடும்ப கவலைகளை, தனிப்பட்ட கவலைகளை, பிள்ளைகளை குறித்த கவலைகளை, படிப்பு, எதிர்காலம், திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, இடங்கள், கோர்ட்டு கேஸு,
வியாதி பலவீனங்களை குறித்து கவலை பாரங்களை எல்லாம் உம்மீது வைக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வார்த்தை மீது வைத்து விடுகிறோம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். எங்களை விசாரிக்கிறவர், கண்மணி போல எங்களை காக்கிறவர். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். God bless you.